நீங்கள் நம்பிக்கை கொண்டு உள்ளச்சத்துடன் நடப்பீர்களாயின் உங்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு. என்ன நம்பிக்கை? என்னை இந்த நிலையிலிருந்து உயர்த்துபவன், மறைவானவற்றை அறிந்தவன் எனக்கு இந்த நிலையிலிருந்து என்னை உயர்த்துவான் என்று நம்பிக்கை கொண்டு உள்ளச்சத்துடன் நடப்பீர்களாயின், உள்ளச்சம் என்ன? எனக்கு எது அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அல்லது எந்த வாழ்க்கை நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனோ அதில் நான் அறிந்தும் தவறு செய்யாமல், அறியாமலும் தவறு செய்யாமல், என்னுடைய இறை வாக்கின் உதவி கொண்டு நான் வாழ்ந்த நிலையில் இருக்க வேண்டுமே. இதுதான் உள்ளச்சத்துடன் நடப்பது. எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தவறு பண்ணிடக்கூடாது. எனக்கு வழிகாட்டுதல் படி நான் வாழணுமே. என்னுடைய பலவீனம் எனக்கு தெரியும். நான் தவறி போகக்கூடியவன் தான். என் இறைவனுடைய உதவி கொண்டு நான் நடக்க வேண்டுமே. இதான் பயம். என் இறைவன் எனக்கு வழிகாட்டுவதில் நான் கவனிக்காதவனாக ஆகிவிடக்கூடாது. எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் இறைவனுடைய வழிகாட்டுதல் உண்டு. நான் கவனிக்காம போயிடும். அதை விளங்க முடியுதா? முதல்ல நமக்கு பல தெளிவு என்னை வந்திருக்கு, நான் பார்க்காம வந்துட்டேன்னு நமக்கு புரியுதா? அது புரிஞ்சிருந்தா நான் பலவீனமானவன்னு எனக்கு உணர முடியும். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, அப்ப அது வராம இருக்கணுமே. இதான் உள்ளட்சம். அந்த பலவீனம், நான் நல்லதும் கெட்டதும் எனக்கு பிரித்து அறிவிக்கப்படும் போது நான் அதை கவனிக்காமல் சென்று விடக்கூடாதேங்கிற அந்த பயம், இது உள்ளட்சம். இப்பொழுது உங்களுக்கு மகத்தான நற்கூலி. கவனத்தோடு நடக்கிறோம். யார்கிட்ட பயந்து? ஏன் தப்புட்டு இருந்து பயந்து, நான் தவறி போயிடக்கூடாதுன்னு பயந்து, என்னுடைய பெருமையிலிருந்து பயந்து, என் இறைவனுடைய உதவி கொண்டு பணிவுடையவனாக நான் வாழ வேண்டுமே அப்படின்னு வாழும்போது இன்னும் பொறுமையும் இன்னும் நிதானமும் மனதிற்கு அமைதியும் அவன் தருகின்றான். இப்பொழுது நமக்கு மகத்தான நற்கூலி உண்டு என்று அறிவிக்கின்றான். இறை வாக்குகள் அறிவிக்கப்படும் போது நம் உலகத்தில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு பாருங்க. எப்படிலாம் நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம வேத வாக்குக்கு விரோதமாக இருக்கிறோம்னு புரியும். ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்களை பார்க்க வேண்டாம். அது நான் ஒரு தவறை பார்க்கும்போது இந்த தவறில் நான் இருக்கின்றேனான்னு மட்டும் பாருங்க. அவர் தப்பா பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்க, அது அவர் பார்க்கட்டும். தவறு செய்பவர்கள் அவர்கள் அறிந்து உணர்ந்து திருந்தட்டும். அதற்கு சாட்சியாக நாம் இருப்போம், குறை கூறுபவர்களாக அல்ல. அது யாருக்கும் பிடிக்காது. தப்பு செஞ்சா கூட அவங்க சொன்னா பிடிக்காது. ஆனா அவங்க உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு சாட்சியா நம்ம வாழணுமே. இதுக்கெல்லாம் இறைவனிலிருந்து ஞானம் வேண்டும், இறைவனிலிருந்து அறிவு வேண்டும். இல்லைன்னா முடியாது. ஒரு சின்ன நல்ல விஷயம் நம்மகிட்ட இருந்தால் அதை பெருமையப்படுத்தக்கூடிய அறிவு தான் நம்மகிட்ட இருக்கு. அது எனக்கு என் நிலையை உயர்த்தி விடாதே, என்னை தாழ்த்தி விடுமே, அந்த பயம் இருக்கும்போது இறைவன் கூறுகின்றான் மகத்தான நற்கூலி உண்டு. அந்த கவனம் நமக்கு வரும்போது பொறுமையும் நிதானத்தோடு காரியம் செய்யணும்.